புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், மதிப்புமிக்க உங்கள் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார். சரிதான். அந்த நிலைக்கு எனது இன மக்களை தள்ளியவன். 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் தான் வேலையே கொடுக்குது அரசு. அந்த 100 நாள் வேலையில ஒரு நாள் வேலைக்கு 100 ரூபாய் தான் கொடுக்குது. அதே அரசு விளம்பரம் செய்து தொலைக்காட்சியில, கிராம பஞ்சாயத்து திட்டம், 100 ரூபாய் வேலை, அதுக்கு செல்லுங்கள், 100 ரூபாயை சம்பாதியுங்கள், அருகில் இருக்கிற வங்கியில் சேமித்து பணக்காரராயிருங்கள். யாரு இந்த விளம்பரத்துக்கு பல கோடி செலவழிச்சு விளம்பரம் பண்றான்? அப்படியே குழந்தை, ஒரு அம்மா வந்து அப்படியே தெருவில் ஒரு அடுப்பை போட்டு அப்படியே ஒரு சட்டியில சப்பாத்தி சுட்டு கொண்டு இருக்கும், பரட்டி பரட்டி. சின்ன குழந்தைகள் அப்படியே கையை கோர்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும். ஒரு மரத்தில் ஒருத்தர் 2 தலைப்பா கட்டிக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கிராம பஞ்சாயத்து திட்டம். இதில் வேலைக்கு சேர்ந்து 100 ரூபாய் பெற்று அருகிலே இருக்கிற வங்கியில் சேமித்து பெரிய பணக்காராகுங்கள். நான் சொல்றது உனக்கு என்ன, போய் தூதர்சன்ல போட்டுப்பாரு. இதை நான் எங்க பார்த்தேன்னு கேட்காத. வேலூர் சிறையில் இருக்கும்போது தினம் இதான் காட்டுவாங்க எனக்கு. அப்ப நான் என்ன சொல்லுவேன், 100 ரூபாய் சம்பாரிச்சு நாங்கள் சேர்த்து பணக்காராயிரும், நீங்க லட்ச லட்சமா கொள்ளையடிச்சு 10 லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சு ஏழையாயிருங்கள். இது ஒரு அயோக்கிய பயல்கள் கூடாரம். தேசத்தை கொள்ளையடிக்கிறவனுக்கான அதிகாரம் கொடுமை. 100 நாள் வேலை, அதுல 60, அதுல வந்து 100 ரூபாய் சம்பளம், 100 ரூபாயில 40 ரூபாய் கமிஷன், புரோக்கர் கமிஷன், ஏஜென்ட் கமிஷன். யாரு அடிப்பா? கவுன்சிலரு, அவரு இவரு எல்லாம் பெரிய எடுத்துடுவான். 60 ரூபாய் கொடுப்பான். அந்த 60 ரூபாய் வச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் தேர்தல் வரும்போது திருவிழாவா இருக்கு. தேர்தல் 5 ஓட்டு என் வீட்டுலன்னா ஓட்டுக்கு 1000, மொத்தம் 5000 கொடுத்தவன 60 ரூபாய் கூலிக்கு அரும்பாடாற்ற என் மக்கள், அல்லாலப்படுறாங்க என் மக்கள், 5000 கொடுத்தவன வாங்கிடுது. ஏமா காசத்தான் வாங்கிட்டு கருமம் முடிச்சவன் அவனுக்கு எதுக்கு நான் ஓட்டு போடுறேன்னு வார்த்தை கொடுத்துட்டானப்பா. பாரா, ஏழை நிலையில, கையேந்திர நிலையில, பிச்சைக்கார நிலையில, இழிவான நிலையில என் இன மக்கள் நின்னாலும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும்னு சத்தியத்தின் மக்கள் நிக்காம என் மக்களை பார். அந்த நேர்மையை பார், அந்த நேர்மையை பார். உனக்கு அப்பவும் நம்பிக்கை இல்லை. பால் அடிச்சு சத்தியம் பண்ணு, குழந்தை விம்பரத்தில் சத்தியம் பண்ணு, இந்த புள்ள தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணு. இதையே உனக்கிட்ட கேட்கணும்ல, நான் ஓட்ட உனக்கு போடுறேன், நீ சாலையை ஒழுங்கா போடுவேன்னு சத்தியம் பண்ணு, நீ ஒழுங்கா மின்சாரம் தருவேன் சத்தியம் பண்ணு, நீ வாரத்துக்கு ஒரு தூரம் தொகுதியை பார்ப்பேன்னு சத்தியம் பண்ணு, நீ 1 ரூபாவோட சம்பளத்துக்கு மேல ஊழல் லஞ்சம் செய்ய பெறமாட்டேன்னு சத்தியம் பண்ணு. எவனாவது தேர்தலை நிப்பியலாடா? தகுதி இருக்குமாடா? சொல்லு பாப்போம்.